பவாரியா கொள்ளையர்கள் தமிழகத்திற்கு மிகவும் பிரபலமான ஒரு பெயராக மாறியிருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த கும்பல் தமிழகத்தில் அரங்கேற்றிய குற்றச்சம்பவங்களை அத்தனை எளிதில் மறந்துவிட முடியாது. பல்வேறு கொள்ளை வழக்குகள் என்பதை தாண்டி கொலை வழக்கு ஒன்றிலும் தற்பொழுது பவாரியா கொள்ளையர்கள் 2 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் தற்பொழுது ஜெகதீஷ், ராகேஷ், அசோக், ஜெயில்தார் சிங் உள்ளிட்டோர் மீதான வழக்கில் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. நகை பணத்திற்காக வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தில் தற்பொழுது 2 பேர் குற்றவாளிகள் என்ற நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களில் ராகேஷ் மற்றும் அசோக் 2 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். இந்த நிலையில் காவல்துறை தரப்பிலிருந்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் சுட்டு கொல்லப்பட்ட இந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த கொள்ளையர்களில் 2 பேர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, தற்பொழுது தீர்ப்புல குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற 2 பேர், அவங்களுடைய பின்னணி என்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது முந்தைய 2005ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் இது. அதாவது அதிமுகவினுடைய ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சுதர்சனம் என்பவர் கும்மிடிப்பூண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வசித்து வந்தார். இந்த கிராமத்துல ஒரு நள்ளிரவுல, அதாவது 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு அந்த பெரிய பாளையம் தானா குளத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சுதர்சனத்தினுடைய வீட்டின் கதவை உடைத்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் உள்ளே நுழைந்தது. அங்கு அவருடைய மகனை அடிச்சு ஒரு ரூமுக்குள்ள தள்ளி அடைச்சு வச்சுக்கிட்டு மாடியிலிருந்து இந்த சத்தம் கேட்டு கீழே இறங்கி வந்த அந்த சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டது அந்த கும்பல். மேலும் அவருடைய மனைவி மற்றும் மகன்களை தாக்கிவிட்டு வீட்டில இருந்து 62 சவரன் நகைகளை அந்த கும்பல் கொள்ளையடித்து சென்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இந்த கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார். குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ஐஜி ஜாங்கீர் தலைமையில 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. மிக தீவிரமாக செயல்பட்ட அந்த தனிப்படையினர் அடுத்த மாதத்திலேயே இந்த கொள்ளையர்களை அடையாளம் கண்டுபிடித்தது. முக்கிய குற்றவாளியை பிப்ரவரி 1ஆம் தேதி கைது செய்தது.